வணக்கம் பக்த கோடி அன்பர்களே, நமது பக்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாமல் உங்கள் குழந்தைகளையும் பார்க்க வையுங்கள். நமது கற்பக விருட்சமாக அருள் பாலிக்கும் கற்பக விநாயகரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வேண்டிய வரம் செல்வம் தரும் பிள்ளையார் பட்டி கற்பக விநாயகர். இந்த கோயில் 1600 வருடங்கள் பழமையானது என்று நமது வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது இந்த கோயில். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் திருப்பத்தூரில் இருந்து காரைக்குடி செல்லும் வழியில் அமைந்துள்ளது இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில். பாண்டியர் காலத்தில் உருவாக்கப்பட்டு பின்பு சோழர் காலத்தில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இது காரைக்குடி அருகே அமைந்துள்ளது. பாறையை குடைந்து முழுவதும் ஒரே பாறையில் செதுக்கப்பட்டது நமது விநாயகர். வலப்பக்கமாக துதிக்கையை அமைத்திருப்பார். முழுவதுமாக ஒரே பாறையில் செதுக்கப்பட்டது. கற்பக விருட்சம் போல் வேண்டுதலை நிறைவேற்றும் விநாயகர். கற்பக மரத்தை போல நமக்கு அருளை வாரி வழங்குபவர். நம் மனமுவந்து வேண்டினால் வேண்டியதை தரும் கற்பக விருட்சம் போல கற்பக விநாயகரும் நமக்கு அருள் புரிவார். பண்டைய காலத்தில் சில முனிவர்கள் இங்கு தவம் புரிந்தார்கள். அப்போது ஒரு தெய்வீக சக்தி விநாயகராக பாறையிலிருந்து உருவானதாக நம்பப்படுகிறது. அந்த விநாயகரை நமது கற்பக விநாயகராகும். இங்கு மனமுவந்து வேண்டினால் வேண்டியது நடக்கும். வாழ்க்கையில் உள்ள தடைகளை தகர்க்கும் விநாயகர் இங்கு இருக்கிறார். நமது வாழ்வில் வரும் பல எண்ணங்களை தீர்ப்பவர் நமது கற்பக விநாயகர் ஆவார். நம்பியவர்களை எப்பொழுதும் கைவிட மாட்டார். பல தடைகள் வந்தாலும் அவ்வளவு தடைகளையும் அகற்றி நமக்கு அருள் புரிவார். இந்த புனிதமான கங்கை நீரை போலவே நமது வாழ்வையும் புனிதமாக்குவார் நமது கற்பக விநாயகர். விநாயகர் பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பார். இங்கு கற்பக விநாயகா, வினைகளை அகற்றுவாய், வேண்டுதலை நிறைவேற்றுவாய் அப்பா. சுமார் 1600 வருடங்கள் பழமையான இந்த கோயில் ஒரு குடைவரை கோயிலாகும். மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட விநாயகர்கள் வாழ்வில் வரும் திருமண தடைகள் விளக்குபவர். திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு இந்த கோயிலில் வேண்டினால் திருமண தடை நீங்கும். படிப்பில் ஆர்வமில்லாமல் இருக்கும் குழந்தைகளுக்கு கல்வியில் ஆர்வத்தை தூண்டுவார். இந்த விநாயகரை வணங்கினால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். குழந்தைகளும் ஆர்வமாக படிப்பார்கள். இவை எல்லாவற்றிற்கும் கற்பக விநாயகரை வணங்கினால் தீர்வு கிடைக்கும். இந்த கோயில் 6 மணிலிருந்து 12 மணி வரைக்கும்
மார்னிங் டைம் திறந்திருக்கும். மாலை 4 to 8 நடை திறந்திருக்கும். இந்த மாதிரி ஆன்மீக கதைகளை உங்கள் குழந்தைகளுக்கு தினமும் கற்றுக் கொடுங்கள். அவர்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும். குழந்தைகள் சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் ஆன்மீக கதைகளை அவர்களுக்கு ஊட்டுங்கள். ஆன்மீக கதைகள் கேட்பதன் மூலமாக உங்கள் குழந்தைகள் நடத்தையுடன் திகழ்வார்கள். எந்த தவறான பாதையிலும் செல்லாமல் விநாயகர் உங்களை காத்தருள்வார். இந்த கோயில் 2 ராஜகோபுரங்களுடன் பெரிய கோயிலாகும். ஆகம விதிப்படி அருமையாக பூஜை நடைபெறுகிறது. ஆறு அடி உயரத்தில் கம்பீரமாக திகழும் கற்பக விநாயகர் வழக்கமாக மற்ற கோயிலில் இருப்பது போல் அல்லாமல் 2 கரங்களுடன் மட்டுமே அருள்பாலிக்கிறார் நமது கற்பக விநாயகர். அங்குச பாசம் இல்லாமல் விளங்குபவர். தனது வலது கரத்தில் சிவலிங்கத்தை வைத்திருப்பார். இந்த கோயில் மதுரையிலிருந்து 71 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அவசியம் சென்று வாருங்கள். இந்த கோயில் உள்ள கல்வெட்டுகளை இந்த கோயில் எவ்வளவு பழமையானது என்பதை பறைசாற்றுகிறது. ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதத்தில் வரும் விநாயகர் சதுர்த்தி மிகவும் விமர்சையாக இங்கு கொண்டாடப்படுகிறது. மாதந்தோறும் வரும் சங்கடகர சதுர்த்தியும் இங்கு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம் நேயர்களே. விநாயகர் உங்களை காத்தருள்வார்.